நம்ம சேனலில் புனித லாரன்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பார்க்கின்றோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் மொபைல் ஆப். புனித லாரன்ஸ் அவர்கள் கிபி 255ஆம் ஆண்டு ஈஸ்பானியா நகரத்தில் பிறந்ததாக கூறப்படுகின்றது. இவருடைய சிறுவயது வாழ்க்கை குறித்து எந்த ஒரு பின்புலமும் இல்லை என்றாலும் இவர் கடவுளுக்கு உகந்த விசுவாசியாக வாழ்ந்து ஏழைகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து வந்தார் என்பது இவரது இறை பணியிலிருந்து தெரிகிறது. இவர் திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்துவிடம் திருத்தொண்டராக பணிபுரிந்தார். திருச்சபையின் சொத்துக்களை பாதுகாத்தும் வந்தார். அதில் வரும் வருமானத்தில் இருந்து ஏழைகளுக்கு வழங்குவது இவரது பணிகளில் ஒன்றாக இருந்தது. புனித லாரன்ஸ் திருச்சபையில் திருத்தொண்டராக பணியாற்றி மறைமாவட்ட உடைமைகளை கண்காணிப்பவராக அவர் விளங்கினார். ஒரு நாள் ரோமை அதிகாரி ஒருவன் திருச்சபையின் சொத்துக்களை எல்லாம் எனக்கு கணக்கு காட்ட வேண்டும் என்றான். உடனே 3 நாட்களில் காட்டுகிறேன் என்று கூறிய லாரன்ஸ் அதே 3 நாட்களுக்குள்ளாக சரியான கணக்குகளை காண்பித்துவிட்டு மீண்டுமாக அந்த அதிகாரியை அழைத்து ஏழைகளுக்கு கைகாட்டி இவர்கள்தான் திருச்சபையின் உண்மையான சொத்துக்களும் உடைமைகளும் ஆவார்கள் என்றும் பறைசாற்றினார். அந்நேரத்திலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்த அரசன் வலேரியன் திருத்தந்தை இரண்டாம் சிக்ஸ்துவை கொலை செய்தார். அவரிடம் திருத்தொண்டராக பணியாற்றிய புனித லாரன்ஸும் 3 நாளில் வீர மரணம் அடைவார் என்று முன்மொழிந்து திருத்தந்தை இறந்தார். அதே போன்று புனிதரும் கைது செய்யப்பட்டு சாவை நெருங்கி கொண்டிருந்தார். காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது திருத்தந்தை இறந்த பிறகு அரசன் வல்லேரியன் புனித லாரன்ஸிடம் இருந்த சொத்துக்களை முழுமையாக தம்மிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் புனித லாரன்ஸு தம்மிடம் இருந்த சொத்துக்களை அனைத்தையும் விற்று அதை ஏழைகளுக்கு தாரை வார்த்தான். இதனால் அரசன் மிகுந்த கோபம் அடைந்து புனித லாரன்ஸை கைது செய்து அவரை கட்டிலின் மேல் படுத்தி கட்டிலின் அடியில் தீ எரித்து உடல் வெந்து அவன் துன்பப்பட்டு சாக வேண்டும் என்று கூறினார். இவ்வாறாக நெருப்பு கட்டையில் அவரது உடல் வெந்து கொண்டிருந்த பொழுது அருகிலிருந்த படை வீரரை அழைத்து ஒருபுறம் நன்றாக வெந்துவிட்டது, புரட்டி போடுங்கள், மறுபுறமும் நன்றாக வேகட்டும் என்று நகைச்சுவையாக நம்முடைய புனிதர் கூறினாராம். இவ்வாறு துன்பத்தில் துடிப்பான் என்று நம்பிய அரசனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. மேலும் திருத்தந்தை கூறியபடியே 3 நாட்கள் கழித்து ஆகஸ்ட் 10ஆம் நாள் புனித லாரன்ஸ் மறைசாட்சியானார். 4ஆம் நூற்றாண்டு முதலே அதிகம் போற்றப்படும் மனிதர்களில் ஒருவராக புனித லாரன்ஸ் உருவெடுத்தார். தேங்க்யூ.